மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சில பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இருந்தாலும் ஒரு மொத்தமான ஒரு முன்னேற்றம்ங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சில தடைகள் இருக்கத்தான் செய்யும், தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். அது 2 காரணங்களால் ஏற்படுகிறது. ஒன்று அஷ்டமத்து சனியாலும், இன்னொரு விஷயம் என்னென்னா சூரியன் 12ஆம் வீட்டிலும் செவ்வாய் 1ஆம் வீட்டிலும் இருப்பதால் சில பிரச்சனைகள் இருந்த வண்ணம்தான் இருக்கும். இது சில முக்கியமான கிரக நிலைகள் மாற்றத்தின் பொழுது நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான ஒரு முன்னேற்றம். சில நேரங்களில் ஒரு மனசில் ஒரு வெறுப்பே கூட ஏற்படும், நான் நினைத்தது எதுவும் சரியாக நடக்கிறது இல்லையேன்ட்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். குறிப்பாக சில திருமணம் போன்ற விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக நடந்து உங்களுக்கு வெற்றியை தரும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, மன நிறைவை தரக்கூடிய பல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைவதால் மனசில் ஒரு திருப்தி நிலவும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு வேலை பளு என்பது சற்று கடுமையாக இருக்கும். இருந்தாலும் அதில் ஒரு திருப்தி இருக்கும். என்ன காரணம்னா முன்னேற்றம் என்பது நம்ம கடுமையாக உழைச்சால் நமக்கு நல்ல முன்னேற்றம் என்பது வர வேணும். அது ரொம்ப நல்லபடியாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அனுகூலமான தினம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கட்டும். மனசில் சில குழப்பங்கள் ஏற்படும், சில தவறான முடிவுகள் கூட எடுக்கலாம். அவசரத்தில் செயல்படாமல் நிதானித்து செயல்படுங்க. அடுத்து மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கடுமையான உழைப்பு இருக்கும், ஆனால் சிறப்பான வெற்றிகளும் உண்டு. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இது நிச்சயமாக நடக்கும், டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆங்கிலத்தில். அது மாதிரி சில விஷயங்கள் நமக்கு நிச்சயமாக இது நடைபெறும் என்று தெரிந்து இருக்கக்கூடிய இடத்துல கூட பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் கடினமான உழைப்பு இருக்கும், ஆனால் உழைப்புக்கேற்ற வெற்றி காண்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்ட வண்ணம்தான் இருக்கும், கவனமாக செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்பவும் அனுகூலமான தினமாக இது அமையும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்திகளை எதிர்பார்த்தாலும் வந்து சேரும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு என்பது வந்து சேரும். மனதுக்கு நிறைவை தரக்கூடிய தினமாகத்தான் அமையிறது. இதில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். சில நேரங்களில் நம்ம முக்கியமான சில விஷயங்களை மறந்து விடுவோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, முக்கியமானது பாஸ்போர்ட்டு, அதை மறந்து வீட்டில் வச்சுட்டு போனால் திரும்ப ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். அது மாதிரி சின்ன விஷயங்களில் வரக்கூடிய மறதி ஒரு தொல்லை ஏற்படுத்தும். கவனமாக செயல்படுங்கள். அடுத்து ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள்,
ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தன வரவு வரும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும், ஒரு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமைகிறது. அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் கடுமையாக உழைப்பீர்கள், வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு வேகமும் இருக்கும். ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய அந்த வெளிப்பாடு, ரிசல்ட் சொல்லுவோமே, அது மன நிறைவை தராத வகையில் அமையும். இதுக்கு ஒரு அனுகூலமான கிரக அமைப்புகள் இல்லாததான் காரணம். அதனால் நம்முடைய பணியை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு போக்கில் நீங்கள் செயல்படுவது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானமாக செயல்படுங்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதை நிதானித்து பரிசீலித்து செய்ய வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் புகழ் பெறுவீர்கள், முன்னேற்றம் அடைவீர்கள். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படுவதை தவிர்க்க முடியாதல் இருக்கும். அப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்த அலுவல்களில் நல்ல பெயரை வாங்கக்கூடிய அளவில் அனுகூலமான தினமாகத்தான் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. ஹஸ்த நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் மனக்குழப்பங்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் முக்கிய முடிவுகளை தள்ளி போடுவது சால சிறந்தது. சித்திரை நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத விதத்தில் நல்ல லாபங்களை தரக்கூடிய தினம். சில நேரங்களில் புதிய தொழிலோ இல்லை புதிய விஷயங்களில் ஒரு சில தொடக்கங்களோ ஏற்படுவதற்கு ரொம்ப ஏதுவான தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான தினம். சுவாதி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படலாம். விசாக நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ரொம்ப உன்னதமான தினம். தொழில் வகையில் நல்ல முன்னேற்றத்தையும் புகழையும் பெறக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு நல்ல பலனை பெறக்கூடிய வகையிலும் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய சில பேர்களை சந்தித்து அதனால் முன்னேற்றம் வருவதற்கான வழிமுறைகள் ஏற்படக்கூடிய வகையிலும் ஆதரவான நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காலுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும், அனுஷ நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். சற்று கவனமாக செயல்பட வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப சிறப்பான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமுமே சிறப்பாக அமையும். சில நேரங்களில் கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க. சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் வரும்பொழுது நல்ல மாற்றங்களும் மன அமைதியும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பூசல்கள் எல்லாம் விலகி ஒரு சுமூகமான சூழல் நிலவும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து யோசித்து எந்த முடிவும் எடுங்கள். பூர நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப அனுகூலமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். அடுத்து உத்திராட நட்சத்திரம்.
உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப அனுகூலமான தினம். ஒரு இணக்கமான ஒரு நட்புக்குரிய ஒரு சூழலும் நிலவும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலுமே உங்கள் செயல்பாடுகள் ரொம்ப அற்புதமாகத்தான் அமையும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய, தெய்வ அனுகிரகம் கை கொடுக்கக்கூடிய நல்ல தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, உத்திராட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருவோண நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தை வணங்கி எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்கள். அவிட்ட நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் எந்த ஒரு காரியத்திலும் சற்று நிதானமாக செயல்படுங்கள். அவசரப்படும் பொழுது சில தவறுகள் நேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு உதவி இருக்கும். சக தோழர்களால், உங்களோடு வேலை செய்பவர்களால், அவங்களால உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும். பெரிய அதாவது உயரதிகாரோடு நல்ல ஒரு நட்பான ஒரு சூழலும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் முன்னேற்றமான ஒரு காலகட்டமாகவும், சதய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாகவும் செயல்பட வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு செல்வ அபிவிருத்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினம். அடுத்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடலில் சில நேரங்களில் அசதிகளும் உபாதைகளும் இருக்கும். உடல்நல குறைவுகள் எதுவும் ஏற்பட்டாலும் உடனடியாக அதை கவனித்து அந்த பிரச்சனைகளை தீர்வு செய்து கொள்ளுங்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில விபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சற்று கவனமாகவும் செயல்படுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று அனுகூலமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது.